نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبد الله ورسوله أما بعد فقد قال الله تعالى في المحكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال النبي صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى أزواجه وذرياته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وعلى أزواجه وذرياته كما باركت على آل إبراهيم إنك حميد مجيد மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நன்னோக்குடன் அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எவைகளையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை எங்களால் முடிந்த அளவுக்கு எடுத்து நடக்குமாறும், எவைகளை விட்டும் தவிந்து வாழ வேண்டும் என்று விலக்கல் விதித்திருக்கின்றானோ அவைகளை விட்டும் முற்றுமுழுதாக தவிந்து வாழ வேண்டும் என்றும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்று சொல்லப்படுகின்ற நல்ல உபதேசம் செய்கின்றேன். நாம் எல்லோரும் முஸ்லிம்கள் என்கின்றோம், முஃமின்கள் என்கின்றோம். முஸ்லிம்கள் என்று சொன்னால், முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட்டவர்கள். அமல் இபாதத்துக்கள் மாத்திரம் கிடையாது, சகல விடயங்களிலும் நாங்கள் எப்படி உழைப்பது, எப்படி அந்த உழைத்ததை செலவழிப்பது, எந்த வகையான உணவுகளை நாங்கள் சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், யாருடன் பேச வேண்டும், யாருடன் பேசக்கூடாது, எந்த வகையான ஆடைகளை அணிய வேண்டும், எந்த வகையான ஆடைகளை அணியக்கூடாது, இப்படி சகல விடயங்களையும் எங்களுடைய மனோச்சையின் பிரகாரம் நாங்கள் செய்ய முடியாது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன வரையறைக்குள் தான் நாங்கள் செய்து கொள்ள முடியும். அதே போன்றுதான் நாங்கள் நேசிக்கின்ற விடயமும், யாரை நாங்கள் நேசிக்க வேண்டும், எல்லோரையும் நாங்கள் நேசித்து விட முடியாது. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வரையறை சொல்லி இருக்கின்றார்கள். அந்த வரையறைக்குள் நின்று கொள்ள வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும், அந்த வரையறைக்குள் நாங்கள் நின்று கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரைக்கும் முதலாவதாக அவனுடைய உயிரை விட மேலாக அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நேசிப்பது வாஜிபாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்து தௌபா 24வது வசனத்திலே சொல்கின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய தந்தைமார்களாக இருக்கலாம், ஆபாவுக்கும், தந்தை என்று வந்திருந்தாலும் தாயையும் தந்தையும் தான் இந்த வசனம் அடங்குகின்றது. எனவே குல் இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், வாபினாவுக்கும், உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், வயஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்களாக இருக்கட்டும், வாஸ்வாஜுக்கும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அஷீரத்துக்கும், உங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரங்களாக இருக்கட்டும், நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள், நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்ற வியாபார பொருட்களாக இருக்கட்டும், அழகான முறையிலே விருப்பமான முறையிலே வசிக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி,
அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் உங்களுக்கு மிகவும் நேசத்துக்குரியதாக இருந்தால் ஃபதரப்பசு, எதிர்பாருங்கள், ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரி, அல்லாஹ்வினுடைய ஏவலை, அல்லாஹ்வினுடைய அழிவை உங்களுக்கு வரும் என்பதை எதிர்பாருங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நேசிக்கின்ற விடயத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தஆலா 8 விடயங்களை பட்டியலிடுகிறார். இந்த 8 விடயங்களை தாண்டி வர எதையும் நாங்கள் நேசிக்க முடியாது. நேசிப்பதாக இருந்தால் பெற்றோர்களை நேசிப்போம், பிள்ளைகளை நேசிப்போம், சகோதரர்களை நேசிப்போம், மனைவியை நேசிப்போம், நெருங்கிய உறவினர்களை நேசிப்போம், எங்களுடைய பொருளாதாரங்களை நேசிப்போம், வியாபார தலங்களை நேசிப்போம், எங்களுடைய வீடுகளை நேசிப்போம். இதை தவிர ஒரு என்ன இருக்கு? இது அனைத்தையும் விட அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் தான் ஒரு முஸ்லிம் நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அப்படி என்று சொன்னால், அதாவது இவைகளுக்காக வேண்டி, நான் சொன்ன 8 விடயங்களுக்காக வேண்டி அல்லாஹ் அவனுடைய தூதருடைய கட்டளைகளில் நாங்கள் நழுவல் போக்கு செய்யக்கூடாது. அந்த நழுவல் போக்கு செய்து கொண்டு நாங்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அதாவது எங்களுடைய உயிரை விட மேலாக நேசிக்கின்றோம் என்று செல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது, அது உண்மையும் கிடையாது என்பதை ரப்புல் ஆலமீன் வலியுறுத்துகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரும் யாரையெல்லாம் நேசிக்க சொல்லி இருக்கின்றார்களோ அவர்களை நேசிப்பதும் வாஜிப். அந்த வகையிலே நாங்கள் பார்த்தால் குர்ஆனிலே ரப்புல் ஆலமீன் அனைத்து சஹாபாக்களையும் நேசிக்குமாறு எங்களுக்கு சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம், அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் யகூலூன், சொல்வார்களாம், ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, என்னையும் மன்னி, எங்களையும் மன்னி, எங்களுக்கு முன்னால் ஈமானில் முந்தியவர்களையும் மன்னி, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீன ஆமனூ, எங்களுடைய உள்ளங்களிலே எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்ட சகோதரர்களை பற்றிய குரோதத்தை உருவாக்காதே. இவ்வாறு சொல்வார்களாம் என்பதாக சொல்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஈமான் கொண்ட முந்தைய பிந்தைய சஹாபாக்களை பற்றியும் குறிக்கும். அதே போன்று சஹாபாக்களுடைய விடயத்திலே நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ரப்புல் ஆலமீன் வலியுறுத்துகின்றார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கின்றேன், தெளிவாக கேட்க வேண்டும். இந்த உரை ஒரு தெளிவுக்குரிய உரை. இதில் உருக்கமான விடயங்கள் அடங்காது, சுவாரஸ்யமான விடயங்கள் அடங்காது. கொஞ்சம் கவனமாக கேட்டால் தான் இந்த விடயங்களில் சொல்லப்படுபவைகளை நாங்கள் உள்வாங்க முடியும். மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை வாசிக்கின்றேன். ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான், வல்லதீன ஜாஊ மின் பாதிஹிம், அந்த சஹாபாக்களுக்கு பின்னால் வந்தவர்கள் யகூலூன், சொல்வார்கள், ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், யா அல்லாஹ், எங்களையும் மன்னி, எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டார்களே சஹாபாக்கள், அவர்களையும் மன்னி, வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லன், அந்த சஹாபாக்களை பற்றி எங்களுடைய உள்ளத்திலே கில்லை, குரோதத்தை உருவாக்காதே என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களை பற்றி நல்லெண்ணம் கொள்ள வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும், அவருடைய பெயரை கேட்டால் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை துஆவாக கேட்க வேண்டும். எல்லா சஹாபாக்களுடைய விடயத்திலும் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடந்து கொள்கின்றோமா? ஒரு சில சஹாபாக்களை நாங்கள் வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் உதாசீனம் செய்கின்றோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு சில சஹாபாக்களுடைய பெயர்களை எங்களுடைய பிரதேசத்திலே வைப்போம். உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். என்ன பெயர்களை வைப்போம்? அபூபக்கர், பழையாக்கள்லாம் அபூபக்கர் என்று நிறையவே வைத்திருக்கின்றார். உமர் என்கின்ற பெயரை பரவலாக வைப்போம், உஸ்மான் என்கின்ற பெயரை பரவலாக வைப்போம், அலி என்கின்ற பெயர் நிறைய பேர் வைப்பாங்க. ஒருவரோடு சேர்ந்து இணைவதற்கும் தனியாகவும் வைப்பார்கள். இன்னொரு பேரோடு சேர்ந்து உமர் அலி, உஸ்மான் அலி, அஹ்மத் அலி, இந்த மாதிரி வைத்துக் கொள்வார்கள். வைக்க வேண்டும், சிறப்புக்குரிய ஒரு அம்சம். பிலால் வைப்போம், ஹம்சா வைப்போம். ஆனால் முஆவியா என்கக்கூடிய பெயர் வைக்கப்படுகின்றதா? அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் என்று வாயினால் சொன்னாலும் வாஜிப் கிடையாது. சஹாபாக்களுடைய பெயர்களை நாங்கள் வைக்கின்றோமே, முஆவியாவுடைய பெயரை வைக்கின்றோமா? எங்களுடைய பிரதேசங்களிலே அந்த பழக்கம் இருக்கின்றதா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கின்றோமா?
ஏன் வைக்காமல் இருக்கின்றோம் என்று சொன்னால், இஸ்லாமிய வரலாறுகள் என்று சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தவறான செய்திகள் ஷியாக்களால் தவறாக இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் சேர்த்து வரலாறு என்கின்ற பெயரிலே எழுதி வைத்திருக்கின்றார். அதை உண்மை என்று நாங்களும் நம்பி இருக்கின்றோம். அதனை படித்து அந்த வரலாற்றை ஈமான் கொண்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொஞ்சம் அதிருப்தி. ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு சிறப்பு பெற்ற சஹாபி தெரியுமா? குத்தாபுல் வஹி, வஹியை எழுதிய சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனையை பெற்ற சஹாபி. யா அல்லாஹ், இந்த முஆவியாவை நேர்வழி காட்டியவராகவும் நேர்வழி காட்டக்கூடியவராகவும் ஆக்கு என்று பிரார்த்தனையை பெற்ற சஹாபி. அதிகமான இஸ்லாம் உலகளாவிய ரீதியிலே பரவுவதற்கு காரணமாக இருந்த சஹாபி. அவர்களுடைய காலத்தில் தான் உலகெங்கும் இஸ்லாம் காலூன்றி வைத்தது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாக கடல் மார்க்கமாக சென்று இஸ்லாமிய எதிரிகளை ஒழித்து முஸ்லிம்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்த சஹாபி. இப்படி நிறைய சிறப்புகளை பெற்ற சஹாபி. அவர்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அதிருப்திப்படுகின்றோம். சிலர்கள் வெளிப்படையாகவே விமர்சனம் செய்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக சொல்ல போனால் இஸ்லாமிய நாகரிகம் என்கக்கூடிய பாடத்திட்டத்திலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தவறான செய்திகள் பரவப்பட்டிருக்கின்றன. தவறான செய்திகள் வரலாறாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் பெரும்பாலானவை ஷியாக்களினால் உருவாக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட வரலாறுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சஹாபியை பற்றியும் குரோத சிந்தனையை உள்ளத்திலே வைத்திருக்க கூடாது, அதிருப்தியை வைத்திருக்க கூடாது. நாங்கள் கேட்க வேண்டும், வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லன், அந்த சஹாபாக்களை பற்றி எங்களுடைய உள்ளத்திலே வெள்ளை தந்து விடாதே யா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும். எல்லா சஹாபாக்களையும் நேசிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சில சஹாபாக்களை நேசிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உம்மத்திலே சிறந்த மனிதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னால் சிறந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸஹீஹான நபிமொழிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, இக்தது பில்லதைனி மின் பஅதி, இக்தது பில்லதைனி மின் பஅதி அபூபக்ரின் வ உமரின் ரலியல்லாஹு அன்ஹு. எனக்கு பின்னால், என்னுடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் உமர் என்கக்கூடிய இரண்டு தலை சிறந்த சஹாபாக்களையும் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. அதே போன்று புகாரியிலே 3671வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கின்றது. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன்களில் ஒருவர் சொல்கின்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே கேட்கின்றார், ஐயுன் நாசி ஹைருன் பஅத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உம்மத்திலே சிறந்த மனிதர் யார் என்று கேட்கின்றார். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அபூபக்கர் என்கின்றார். அதற்கு பின்னால் யார் என்று கேட்கின்றார், உமர் என்று சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அனைவரையும் நேசிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அபூபக்கர் உமரை நேசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உம்மத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து சிறப்பு பெற்ற சஹாபி அபூபக்கர், அதற்கு அடுத்து உமர் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஸ்பெஷலாக நாங்கள் நேசம் வைக்கக்கூடியவர்களுடைய பட்டியலிலே அஹ்லுல் பைத்தினரையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் அஹ்லுல் பைத்துக்கள் அடங்குவார்கள். அவர்களையும் நாங்கள் நேசம் வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் உங்களிடத்தில் கூலியை கேட்கவில்லை, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நெருங்கிய உறவினர்களை நேசம் வைப்பதை தவிர வேறு எந்த கூலியையும் கேட்கவில்லை. சாத் என்று சொல்லக்கூடிய தாபிஆ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மாணவர். அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் சொல்லும் போது குர்பா என்று அல்லாஹ் நாடுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினரை. எனவே அல்லாஹ் தஆலா இங்கே சொல்வது, நான் உங்களிடத்தில் என்னுடைய குடும்பத்தை நேசிப்பதை தவிர வேறு எதையும் நான் உங்களிடத்திலே கேட்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்வதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபியின் குடும்பத்தை பிரத்யேகமாக நேசிக்க வேண்டும்.
என்கக்கூடிய நபிமொழிகள் பல இடம்பெற்றிருக்கின்றன. கருத்துப்பட பல நபிமொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன. முஸ்லிமிலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி தாரிகு ஃபீக்கும் அஸ்ஸகலைன், நான் 2 பொக்கிஷங்களை உங்களிடத்திலே விட்டு செல்கின்றேன். அதில் ஒன்று கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம், ஃபீஹில் ஹுதா வன் நூர், அதிலே நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றது. ஃபஹுதூ பி கிதாபில்லாஹ், ஆகவே அல்லாஹ்வினுடைய வேதத்தை எடுத்து வஸ்தம்சிகூ பிஹி, அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 2 பெருமதியான விடயங்களை விட்டு செல்கின்றேன். அதில் ஒன்று அல்லாஹ்வினுடைய வேதம், அதில் தான் நேர்வழி இருக்கின்றது, அதனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது என்ன? வஅஹ்லு பைத்தி, என்னுடைய குடும்பத்தினரையும் விட்டு செல்கின்றேன். உதக்கிருக்குமுல்லாஹு ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹு ஃபீ அஹ்லி பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹு ஃபீ அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தினுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்துடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்துடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். பின்பற்ற வேண்டியது குர்ஆன். இரண்டாவது விடயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அஹ்லுல் பைத், அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் நபியின் குடும்பத்திற்கு அநியாயம் செய்யக்கூடாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அநியாயமான குறை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியிலே முன்னறிவித்திருப்பதாக இந்த நபிமொழிக்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபியின் குடும்பத்தையும் நாங்கள் விசேடமாக நேசிக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலே நிறைய பேர் என்ன வாதத்தை வைப்பார்கள் என்று சொன்னால், நபியின் குடும்பத்தை நேசிப்பது மாத்திரமல்ல, அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள். அவர்களை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்துப்பட நான் சொன்ன இந்த நபிமொழியில் எங்குமே சொல்லவில்லை. அவர்களை நேசம் வைக்க வேண்டும் என்கின்ற கருத்தில் தான் சொல்லியிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய உரையினுடைய ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இது உருக்கமான வரலாறுகள் இதில் வராது, உருக்கமான விடயங்கள் இதில் வராது. இதில் சொல்லப்படுகின்ற விடயங்கள் முழுக்க முழுக்க எங்களுடைய அறிவுக்கு தேவையான விடயங்கள். கொஞ்சம் கவனமாக கேட்டால் தான் உள்வாங்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நபிமொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்ற சொல்லவில்லை, நேசிக்க சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் பின்பற்ற வேண்டும் என்று சொல்பவர்கள் பெரிதொரு ஆதாரத்தை கொண்டு வருவார்கள். என்ன ஆதாரம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அஹ்மத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாயிருக்கக்கூடிய செய்தி கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கொஞ்சம் கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள். தூக்கத்தை எல்லாம் கொஞ்சம் தியாகம் செய்து இந்த விடயத்தை கவனமாக கற்றுக்கொள்ளுங்கள். மிகவும் முக்கியமான விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னி தாரிகு ஃபீக்கும் அஸ்ஸகலைன், 2 பொக்கிஷங்களை விட்டு சொல்கின்றேன். அதில் முதலாவது அஹதுஹுமா அக்பரு மினல் ஆஹர், அதில் ஒன்று மற்றொன்றை விட மிக பிரம்மாண்டமானது. அதில் முதலாவது என்ன? கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதம். இதனை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்கின்றார்கள், வஐரியதி அஹ்லுல் பைத்தி, என்னுடைய குடும்பம் அஹ்லுல் பைத்தினர், இவர்களையும் நான் உங்களிடத்திலே விட்டு செல்கின்றேன். வைன்னஹுமா லையதஃப, அதாவது லையஃப்தரிகா ஹத்தா எரிதா அலையல் ஹவுல், ஹவுல் கௌசரை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் அவ்விரண்டுமே பிரியாது. அந்த அளவுக்கு பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்துப்பட ஒரு நபிமொழி ஒன்று இடம்பெறுகின்றது. ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ்கலை அறிஞர்கள் அனைவரும் வருகின்றதுதான் வாசகம். வைன்னஹுமா லையஃப்தரிகா ஹத்தா எரிதா அலையல் ஹவுல், ஹவுல் கௌசரை நீங்கள் அடைகின்ற வரைக்கும் அவ்விரண்டும் பிரியாது என்று வருகின்றதுதான் வாசகம். அந்த வாசகத்தை பலகீனம் என்று சொல்கின்றார்கள். அது மாத்திரம் கிடையாது, இந்த நபிமொழியின் அறிவிப்பாளர் தொடர் வரிசையிலே 2 ராவிகள் மிகவும் பலகீனமானவர்களாக இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் யார் என்று சொன்னால் அபு இஸ்ராயில் அல் முலாயி என்பவர். இவரை பொறுத்தவரைக்கும் ஓரளவு நம்பகமானவர். இவருடைய அதாவது இவருடைய மனநத்தன்மையில் குறைபாடு உள்ளவர். அது மாத்திரம் கிடையாது, நுசிப இலல் உலவி பித்தஷை, ஷியா கொள்கையிலே தீவிர போக்குடையவர் என்று இவரை சொல்லப்படுகின்றது என்பதாக
இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த அறிவிப்பாளர் தொடர் ஒருவரினுடைய ராவியை பற்றி குறிப்பிடுகின்றார். அதே போன்று அதே அறிவிப்பாளர் தொடரிலே வரக்கூடிய இன்னுமொரு ராவிதான் அத்தியா பின் சஅத். இவரும் ஒரு அளவுக்கு நம்பகமானவர், ஆனால் மனநத்தன்மையில் குறைபாடு உள்ளவர். இவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் வகான ஷியையன் முதல்லிசன், இருட்டடிப்பு செய்யக்கூடிய ஷியா கொள்கையிலே இருந்தார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஹ்லுல் பைத்தினரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்தில் வருகின்ற நபிமொழி அது பலவீனமானது. அதில் இடம்பெறக்கூடிய ராவிகளில் இருவர் ஷியா கொள்கையைச் சேர்ந்தவர்கள். மேலும் பல இஸ்னாதுகளில் வருகின்றது. அந்த இஸ்னாதுகளில் வருகின்ற, அதாவது இதே கருத்துப்பட அந்த இஸ்னாதுகளில் வருகின்ற செய்தியும் இரண்டு ராவிகள் அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஏதோ ஒரு குறைபாட்டுடன் இருக்கின்றார்கள். எனவே அஹ்லுல் பைத்தினரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற கருத்துப்பட வருகின்ற அனைத்து நபிமொழிகளுமே பலவீனமானது. அஹ்லுல் பைத்தினரை நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அஹ்லுல் பைத்தினரை நேசிப்பது வாஜிப், அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்ப அடுத்த விடயம் கவனமாக கட்டுப்படும். அஹ்லுல் பைத்தினர் யார்? இன்றைக்கு ஷியாக்கள் இருக்கின்றார்கள். விரிவாக பேச வேண்டிய விடயம் குறுகிய நேரம் தான் இருக்கின்றது. சுருக்கமாக முடித்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றேன். கொஞ்சம் கவனமாக கட்டுக்கொள்ளும். ஷியாக்கள் அஹ்லுல் பைத்தினரை நேசிக்கின்றோம் என்கின்ற பிரச்சாரத்தை தான் செய்வார்கள். நாங்கள் என்ன தவறு செய்தோம்? ரசூலுல்லாவை நேசிப்பது தவறா? ரசூலுடைய குடும்பத்தினரை நேசிப்பது தவறா என்கின்ற வாதத்தினை சொல்வார்கள். ஆனால் அஹ்லுல் பைத் யாராப்பா என்று அவங்கள்கிட்ட கேட்டா, அஹ்லுல் பைத் வந்துட்டு ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன், இவ்வளவுதான் அஹ்லுல் பைத். நபியினுடைய மனைவி அவங்க வர மாட்டாங்க, ஏனைய பிள்ளைகள் அவங்க வர மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா ஏனைய பிள்ளைகள் ரசூலோட பிள்ளையே இல்லைங்கிற ஒரு வாதத்தை வைக்காங்க. அது உடையும் போது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு என்ன ஆதாரம்? ஏன் இப்படி சொல்றீங்க? ஆதாரம் எல்லாம் இல்லாம நாங்க சொல்லல, ஆதாரம் இருக்கி. என்ன ஆதாரம்? முஸ்லிமிலே ஒரு செய்தியை காட்டுவார்கள். முதலாவது அஹ்லுல் பைத்தினர் என்றால் யார் என்று பார்ப்போம். அஹ்ல் என்று சொன்னால் உடையவர்கள், பைத் என்று சொன்னால் வீடு, வீட்டுடையவர்கள். வீட்டில் ஒரே வீட்டில் வசிக்கக்கூடிய எல்லோரையும் அஹ்லுல் பைத் என்று சொல்லலாம். அதில் மனைவியும் அடங்கும், மொழி ரீதியாக பிள்ளைகளும் அடங்கும், சகோதரன் சகோதரிகளும் அடங்கும், தாய்மார்கள் எல்லோரும் அடங்குவார்கள். ஒரே வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதில் முதன்மையானவர்களாக மனைவிமார்கள் இருப்பார்கள். இது மொழி ரீதியாகவும் நாங்கள் பார்க்கிறோம். வீட்டுக்காரர்கள் என்று யாரை சொல்ற? ஒன்று கணவனுக்கு சொல்லுவோம் அல்லது மனைவிக்கு சொல்லுவோம், வீட்டுக்காரர்கள். அதே வார்த்தையை தான் அஹ்லுல் பைத்துக்கு அல்லாஹ் தஆலா பாவிக்கின்றார். அதே போன்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வும் அஹ்லுல் பைத் என்கின்ற வாசகத்தை மனைவிக்கு பிரத்யேகமாக பாவித்திருக்கின்றார். சூரத்துல் கஸஸ், அதாவது சூரத்துல் ஹூத் 73வது வசனம். மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்கின்றார்கள், உங்களுக்கு குழந்தை உருவாக இருக்கின்றது, இஸ்ஹாக் என்கின்ற குழந்தையும் யாக்கூப் என்கின்ற குழந்தையும் உருவாக இருக்கின்றது என்று நற்செய்தி சொல்கின்றார். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியார் கேட்கின்றார்கள், நானும் என்னுடைய கணவரும் வயது முதிர்ந்தவர்கள், எங்களுக்கு எப்படி குழந்தை சாத்தியம் என்று கேட்கின்றார்கள். அதுக்கு அல்லாஹு தஆலா சொல்கின்றான், காலு, அந்த மலக்குமார்கள் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்களாம், காலு அத்தஅஜபீன மின் அம்ரில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கட்டளையிலேயா நீங்க ஆச்சரியப்படுறீங்க? உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்பது அல்லாஹ்வினுடைய கட்டளை, அல்லாஹ்வினுடைய கட்டளையிலேயா ஆச்சரியப்படுறீங்க? ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அலைக்கும் அஹ்லல் பைத். யாரை பார்த்து மலக்குமார்கள் சொல்றாங்க? சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து. என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அவனுடைய பரக்கத்தும் அலைக்கும், உங்கள் மீது உண்டாகட்டும், அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத்தினரே. அஹ்லுல் பைத் என்கின்ற வார்த்தையை மனைவிக்கு பிரத்யேகமாக பாவிக்கின்றார். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனை சந்திக்க தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள். ஆல் என்பதும் அஹ்ல் என்பதும் இரண்டும் ஒரே வாசகம் தான். அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சாரபி அஹ்லிஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அஹ்லுடன்,
தன்னுடைய மனைவியுடன் ஃபிரௌனை சந்திக்க சென்றார்கள் என்பதாக சூரத்துல் கஸஸ் 28வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். அஹ்லுல் பைத் என்று பாவிப்பதே மனைவிக்கு அதாவது மனைவிக்கு பிரத்யேகமாக பாவிப்பது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷியாக்கள் மனைவிமார்கள் அஹ்லுல் பைத்திலே வரமாட்டார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் என்று சொல்லி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியை காட்டுவார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கருத்த ஒட்டகத்தினுடைய ரோமத்தினாலான ஒரு போர்வையை வைத்திருந்து ஃபஜா அல் ஹசன் வல் ஹுசைன், ஹசனும் ஹுசைனும் வந்து ஃபஅத்ஹலஹுமா மஅஹு, ரசூலுல்லாஹ்வோட அந்த போர்வைக்குள்ள நுழைஞ்சு கொள்றாங்க. இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. சும்ம ஜாஅத் ஃபாத்திமா, அப்புறம் ஃபாத்திமா வார, ஃபாத்திமா வந்து ஃபஅத்ஹல மஅஹு, ரசூலுல்லாஹ்வோட அந்த போர்வைக்குள்ள நுழைஞ்சு கொள்றா. முஸ்லிம்ல வர செய்தி. சும்ம ஜா அலி, அப்புறம் அலி வாராரு, அலி வந்து ஃபஅத்ஹலஹு மஅஹு, அந்த போர்வைக்குள்ள நுழைஞ்சு கொள்றாரு. அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் இந்த 4 பேரும் போர்வைக்குள்ள நுழைஞ்சு கொள்றாங்க. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்கள். என்ன வசனத்தை என்று சொன்னால், இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் நாடுவதெல்லாம் யுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத்தினரே உங்கள் மீது அசுத்தத்தை நீக்கி வயுதஹிரக்கும் தத்ஹீரா, உங்களை பரிசுத்தமாகுவதற்காக, அதாவது பரிசுத்தமானவர்களாக ஆக்குவதைத்தான் அல்லாஹ் நாடுகின்றான் என்கக்கூடிய அந்த வசனத்தை ஓதுகின்றார். இதை வைத்துக்கொண்டு அஹ்லுல் பைத்தினரில் ஃபாத்திமா, அலி, ஹசன், ஹுசைன் மாத்திரம்தான் வருவார்கள் என்கின்ற வாதத்தினை ஷியாக்கள் வைப்பார்கள். ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வசனம் நபியின் மனைவிமார்களுடைய விடயத்திலே இறங்கியது. அதற்கு முந்தைய வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றார், யா நிசா அன் நபி, நபியினுடைய மனைவிமாரே, லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா, நீங்கள் ஏனைய பெண்களை போன்ற அல்ல. இனித்த கைத்துன்ன, அல்லாஹ்வை உண்மையிலே பயந்தால் ஃபலா தஹ்லஅன பில் கௌல், குலைந்து பேச வேண்டாம். ஃபயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், அவ்வாறு குலைந்து பேசினால் எவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கின்றதோ அவன் தவறான ஆசை கொள்வான். வகுல்ன கௌலம் மஅரூஃபா, முறையாக அந்நிய ஆண்களுடன் பேசுங்கள். வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, உங்களுடைய வீடுகளிலே தங்கியிருங்கள். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஜாஹிலியா கால பெண்கள் சுற்றி திரிந்ததை போன்று நீங்களும் சுற்றி திரிய வேண்டாம். வகிம்ன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள். வாத்தின ஸகாத்த, ஸகாத்தை கொடுங்கள். வாத்திஅன அல்லாஹ் வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். இதன் தொடரிலே தான் வருகின்றது, இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் நாடுவதெல்லாம் லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், அஹ்லுல் பைத்தினரே, நபியின் மனைவிமாரை பார்த்து கூப்பிடுகின்றார். அஹ்லுல் பைத்தினரே உங்கள் மீது அசுத்தத்தை நீக்கி வயுதஹிரக்கும் தத்ஹீரா, பரிசுத்தமானவர்களாக உங்களை ஆக்குவதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா நாடுகின்றான். அதுக்கு பின்னால வர வசனத்தை பாருங்க, வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன, நபிய மனைவிமார விஷயத்தை பற்றி சொல்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுடைய வீடுகளிலே அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓடுங்கள். அதற்கு முந்திய வசனமும் அதற்கு பிந்திய வசனமும் நபியினுடைய மனைவிமாரை பற்றி தான் சொல்கின்றார். நபியினுடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் தான் பிரத்யேகமாக இறங்குகின்றது. அப்போ முஸ்லிம்ல வார இந்த நபி மொழி நபிர மனைவிமார விஷயத்திலான இறங்கிருக்கி, அவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க. இவங்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இணைக்காங்க. அப்படித்தான் நாங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அஹ்லுல் பைத்தினரில் முதன்மையானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் உட்பட அவர்கள் தான் முதன்மையானவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தைகள், குறிப்பாக ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், அலி, அப்பாஸுடைய குடும்பம், இவ்வாறு பலர்கள், பனு ஹாஷிம் கிளையார்கள், அவ்வளவு பேரும் அஹ்லுல் பைத்தினர் என்கின்ற பட்டியலிலே சேர்வார்கள். அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். நேசிப்பது வாஜிப் என்கக்கூடிய அம்சத்தினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கமாக சில விடயங்களை சொல்லி என்னுடைய ஹுத்பா உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதுவெல்லாம் விரிவாக பேச வேண்டிய விடயம். பேசுவதற்கு நேரம் போதாது. 5 நிமிடங்களுக்குள் தான் எங்களுக்கு பேசுவதற்கு நேரம் இருக்கின்றது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் ஒன்று இடம்பெற்றது. அந்த போரிலே ஈரானுக்கு ஆதரவாக இஸ்ரேலை எதிர்த்து எங்களுடைய முஸ்லீம்கள் இருந்தார்கள், ஆதரவாக இருந்தார்கள். இஸ்ரேல் தோற்கடிக்கப்படுவது சந்தோஷமா என்று சொன்னால் சந்தோஷம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால் காசா மக்களுக்கு அவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கொத்து கொத்தாக குழந்தைகள் உட்பட பல குழந்தைகளை இதுவரைக்கும் கொன்றிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான குழந்தைகளை போர் ஆரம்பித்ததிலிருந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்போது உலகத்தின் கொடூரத்தின் உச்சம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் கொள்கின்றார்கள், மனிதாபிமான உதவிகளை தடுக்கின்றார்கள், உணவுகளை தடுக்கின்றார்கள். உணவுகளை தடுத்து பல நாட்கள் பட்டினியாக இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு நாள் உணவு வரும், சில மாப்பொருட்கள் வரும். அந்த பொருட்களை வாங்குவதற்காக வேண்டி குழந்தைகள் ஒரு ஏனத்தோடு கையிலே ஒரு பாத்திரத்தோடு போவார்கள். அந்த குழந்தைகளையும் அந்த கொடூரர்களும் கொள்கின்றார். அதை பார்த்தவுடன் எங்களுக்கு ஒரு வகையான வெஞ்சம், ஒரு வகையான விரக்தி. இந்த இஸ்ரேலிய கொடூரர்களுக்கு அழிவு வராதா? அவர்களை யாராவது அழிக்க மாட்டார்களா? இயற்கை அழிவாவது வராதா? எங்கக்கூடிய வெஞ்சம் நியாயமான உணர்வு. அந்த அடிப்படையிலே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்தது. இஸ்ரேலை ஈரான் தாக்கியதாக ஒரு செய்தி ஒன்று வந்தது. ஆனால் அது நாடகம் என்று சொல்லப்படுகின்றது. அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசல. ஈரான் அல்ல, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் யுத்தம் நடந்தாலும் அமெரிக்கா இஸ்ரேலை தாக்கினாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். அதோடு நின்று கொள்ள வேண்டும். இஸ்ரேல் தோற்கடிக்கப்படுகின்றது, அல்ஹம்துலில்லாஹ் என்பதோடு நின்று கொள்ள வேண்டும். மாறாக ஈரானிய அரசர்களை தூக்கி பிடிப்பது, அவர்களை போற்றுவது, ஹலீஃபாக்களுடைய அந்தஸ்துக்கு அவர்களை உயர்த்துவது, அவர்களுக்காக வேண்டி மஃபிரத்தை கேட்பது, ஜன்னத்தை கேட்பது, அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பது, அவர்களுக்கு ஷஹாதத்தினுடைய அந்தஸ்தை கேட்பது ஒரு முஸ்லிம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈரானிய கொள்கை ஷியாக்களின் கொள்கை. ஷியாக்களில் பல பிரிவு இருக்கின்றது. ஈரான் அந்த பிரிவெல்லாம் இல்லை. அந்த விஷயத்தை நான் இங்கே சொல்ல வரல. ஷியாக்களில் பல பிரிவு இருக்கு. அலவியாவை அதாவது ஈரானில் உள்ள ஷியாக்கள் ஆதரிப்பதில்லை. அலவியா என்று சொன்னால் அலியை அல்லாஹ்வை விட உயர்த்துவார்கள். அதற்கும் ஈரானில் உள்ள ஷியாக்கும் சந்தேகம் இல்லை. விமர்சிப்பதாயிருந்தாலும் நியாயம் வேணும், அதற்காக வேண்டி தான் சொல்லிடுறேன். ஆனால் அன்புக்கு நம்மளுக்கு இருக்கிற அதே குர்ஆன் தான் ஈரானில் உள்ள ஷியாக்களிடம் இருக்கின்றன. ஆனால் அவருடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால் அந்த குர்ஆன் தற்காலிகமான குர்ஆன், மஹதி வரும் வரைக்கும் தான். மஹதி தான் உண்மையான குர்ஆனை கொண்டு வருவார். அது வரைக்கும் தற்காலிகமாகத்தான் இந்த குர்ஆனை நாங்கள் நம்ப வேண்டும் என்கின்ற நம்பிக்கையில் இருக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நான் ஏற்கனவே சஹாபாக்களை பற்றி சொன்னேன். சஹாபாக்களை எப்படி நேசிக்கணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அபூபக்கர் சிறந்தவர், அதுக்கு பின்னால் உமர் சிறந்தவர், அதுக்கு பின்னால் அஹ்லுல் பைத் சிறந்தவர்கள். அஹ்லுல் பைத்தில் முதன்மையானவர்கள் நபியினுடைய மனைவிமார். இந்த சஹாபாக்களை ஈரானில் உள்ள ஷியா கொள்கை என்னவென்று சொன்னால் இவர்கள், அதாவது கொஞ்சம் பேரை தவிர ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன், அலி, அதே போன்று சல்மான் பாரிசி, இப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில சஹாபாக்களை தவிர ஏனையவர்கள் அனைவரும் காஃபிர்கள். அது மாத்திரம் கிடையாது அவர்களுடைய கொள்கை. நான் சொல்றது ஈரான் ஷியா கொள்கை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று சொன்னார். நாங்கள் எல்லாம் என்ன கேள்விப்பட்டிருக்கோம்? உமர் என்கும் போது என்ன கேள்விப்பட்டிருக்கின்றோம்? பல விடயங்கள் ஞாபகம் வரும். பரிச்சயமான ஒரு விடயம், உமர் ஒரு பாதையினால் போனால் ஷைத்தான் இன்னொரு பாதையினால் போகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது இது எங்களுடைய ஈமான். ஆனால் அந்த ஷியாக்கள் என்ன தெரியுமா எழுதி வைத்திருக்கின்றார்கள்? இங்குள்ள ஷியாக்களினுடைய நம்பிக்கையும் இதே கொள்கைதான். பிஹாருல் அன்பார் ஈரானிய ஷியாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியும். பிஹாருல் அன்பாரில் 30வது ஜுஸூல 59வது பக்கம். அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி சொல்கிறாங்க. இன்ன உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அவனோட போடல, நம்ம சொல்லிக்கொள்வோம். இன்ன உமர் பின் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகன் உமர் இருக்கின்றாரே,
ஃபீ சில்சிலத்தின் பின்னாரி அஷத்து மின் இப்லீஸ் நஊது பில்லாஹ். இப்லீஸை விட மிகவும் பலமான சங்கிலிகளால் நரகத்திலே மறுமையிலே கட்டப்படுவார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்றார். அதை விட கொடுமையான விடயம் எங்களுடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, வல்லதீன ஜாஊ பில் இஃப்கி, அவர்கள் பரிசுத்தமான பெண்மணி என்று அல்லாஹ் தஆலா சான்று பார்த்த ஒரு பெண்மணி. அவங்கள பற்றி என்ன எழுதி வச்சிருக்காங்களே தெரியுமா இவர்கள்? சிராத் என்கின்ற கிதாபிலே 3வது ஜுஸூல 168வது பக்கம், அதாவது சிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற கிதாப், ஷியாக்களுக்குரியது, ஈரானிய ஷியா கொள்கையினர் ஏற்றுக்கொள்கின்ற கிதாப். ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்றான்னு சொன்னா, அவங்க நம்ம என்னத்தை சொன்னான்னு சொல்றோம், அது நாங்க இல்லை, எங்கட ஷியாக்கள் அப்படி செய்யறல்ல, அது வேற ஷியாக்கள். அதனாடித்தான் ஈரானில் உள்ள ஷியாக்கள் எவைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவைகளை மாத்திரம் நான் சொல்கின்றேன். சிராத்துல் முஸ்தகீம் 3வது ஜுஸு 168வது பக்கத்தில் சொல்றாங்க, இன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜமஅத்திர் ரிஜாலு ஃபீ பைத்திஹா லிஸினா, தன்னுடன் ஜினா செய்வதற்காக வேண்டி பல ஆண்களை தன்னுடைய வீட்டிலே உண்டு சேர்க்கக்கூடியவர்களாக இருந்தார். இவங்க அஹ்லுல் பைத்தை நேசிக்காங்களாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஆள்ற மனைவி கெட்டாள்னு சொன்னா அந்த மனைவிக்கு மட்டும் அவமானம், அந்த நபருக்கும் அவமானம் இல்லையா? ஒருவருடைய நண்பர் கெட்டவர் என்று சொன்னார், அவனுக்கு மட்டும் அவமானம் கிடையாது, அவனோட கூடுற நண்பருக்கும் அவமானம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி விபச்சாரி, ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர்கள் ஷைத்தானை விட கொடூரமான சங்கிலியால் கட்டப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான்கள் யாரை கேவலப்படுத்துறாங்க? ரசூலுல்லாஹ்வை நேசிக்கின்றோம், அவருடைய குடும்பத்தை நேசிக்கின்றோம் என்கின்ற பெயரிலே யாரை கேவலப்படுத்துகின்றார்கள்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கொள்கையில் உள்ளவர்கள் தான் ஈரானியர்கள், ஈரானிய தலைவர்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் சொன்னா இப்ப இதை சொல்றியா என்று ஒரு சிலாக்கள் என்ன செய்வாங்க, வக்காலத்து வாங்குவாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடல்ல ஒரு ஆள் குளிக்கக்குள்ள உற்சாகமாக இருக்கின்றது, ஆர்வமாக இருக்கின்றது, உல்லாசமாக இருக்கின்றது. அதுக்காண்டி கடல் ஆழத்தை பத்தி எச்சரிக்காம இருக்கலாமா? எச்சரிக்காம இருந்தால் கடல்ல மூழ்கிடுவார். அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை நடக்குது. இஸ்ரேல் அது நாடகம் என்று சொல்லப்படுது, அந்த விஷயத்துக்கே நம்ம வரல. இஸ்ரேல் தோற்கடிக்கப்படுவது சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். இந்த டைமுலாம் ஷியாக்கள் என்றால் யார் என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் ஷியா கொள்கைக்குள் எங்களில் ஆதரிப்பவர்கள், புரொஃபைலை ஈரானிய ஆட்சியாளர்களை புரொஃபைல் பிக்சராக போடுபவர்கள், பிற்காலத்திலே அபூபக்கரை ஏசக்கூடியவர்களாக, உமரை ஏசக்கூடியவர்களாக, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விபச்சாரி என்று சொல்லக்கூடியவர்களாக உருவாவார்கள் என்பதில் ஐயமில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இஸ்ரேல் தோற்கடிக்கப்படுகின்றது, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். இதோடு நின்று கொள்ள வேண்டும். ஈரானிய தலைவர்களை நாங்கள் போற்றக்கூடாது. இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி என்னுடைய ஹுத்பா உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். ஹுமைனி என்பவர் அவருடைய ஆட்சியிலே பேசுகின்றார், என்றாவது ஒரு நாள் சவுதி அரேபியா எங்களுடைய கையிலே, ஈரானியர்களுடைய கையிலே கிடைத்தால் ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய அபூபக்கர் உமருடைய கபரை நாங்கள் தாழ்த்தறிவோம், என்றாவது ஒரு நாள் கிடைத்தார் என்று கொமேனி பேசியிருக்கின்றார். அதே கொள்கையில் தான் ஈரானிய தலைவர்கள் இருக்கின்றார்கள். இந்த விடயத்திலே நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும், அவருடைய விடயத்திலே எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நல்லடியார் கூட்டத்துள் எம் அனைவரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். இகாமத் சொல்லப்பட்டதுக்கு பின்னால் தொழுகைக்கு ஆக வேண்டிய